இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவங்க இப்ப நடக்கக்கூடிய அரசு என்ன அவங்களுடைய செயல்பாடு அவருடைய விலைவாசிக்கான ஒரு சின்ன பட்டியல் நம்மளுடைய ஒரு கலந்துரையாடல் தான். சரியாண்ணா? தினசரி நம்ம குடும்பத்தில் வந்து டெய்லி பால் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? 1/2 லிட்டர். சராசரி அரிசி எவ்வளோ நம்ம டெய்லி எடுத்துப்போம்? 3 பேர் தானே இருக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோக்குள்ள தான். 1/2 கிலோனா வந்து 20 கிலோ மாதம் 20 கிலோ அவ்வளோதானே? 30 நாளைக்கு 1/2 கிலோனா வந்து 15 கிலோ. ஒரு வேளை தான் சாப்பாடு. சரிங்க. சமையல் எண்ணெய் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? மாதம் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவோன்னு? ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த 5 ஆண்டு காலம்னா இந்த 5 ஆண்டு காலம் நம்மளுக்கு தெரியாமே அதாவது ஒரு கேன்சர் மாதிரி வந்து இந்த தொற்று இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிக்கும் தாண்டி இந்த 5 வருஷத்துல நீங்கள் பண்ண செலவு வந்து 3,80,000 ரூபாய் அதிகமாக. 2021 வரையும் அம்மா ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி வந்து சொத்து வரி ஏற்றல, பால் ரேட் ஏற்றல, கரண்ட் பில் ஏற்றல, வரி ஏற்றல, அரிசி ரேட் ஏற்றல. நிலைப்பாடு கொரோனா தொற்று நம்மளை எல்லாம் காப்பாற்றி வர்தா புயல், கஜா புயல், ஒக்கி புயல் எல்லாமே இங்கே வந்து தண்ணி எல்லாம் ஓடிச்சு இருந்தா நல்ல ஒரு ஆளுமை இருந்தது. இப்போ இவங்க வந்து உங்களுடைய தரவுகள் பிரகாரம் வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, பால் ரேட்டு, அரிசி ரேட்டு 3,80,000 ரூபா 5 வருஷத்துல கட்டிருக்கீங்க. எவ்வளோ கட்டுவீங்க? அப்போ வருஷத்துல வந்து எவ்வளோ வருது? 70,000 ரூபாய், 75,000 ரூபாய் வருஷம் கூடுதல் சுமை. இப்போ மாதம் 6,000 ரூபாய் உங்களுக்கு கூடுதல் சுமை. கரெக்டான? அதுதான் அதோட சிந்திங்க. திருப்பி அம்மாவோடைய அரசு வருத்தம் அதை சப்போர்ட் பண்ணுங்க. ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட் இருக்கு அப்படின்றது தான். சரியா? இப்போ நம்ம மாதம் வந்து பால் வந்து டெய்லி எத்தனை லிட்டர் வாங்குறீங்க? பால் 1 லிட்டர் வாங்குறீங்க. 1 லிட்டர். சரி. அரிசி டெய்லி எத்தனை கிலோ வாங்குறீங்க? 1 கிலோ. சத்தமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. மாதம் சர்க்கரை வந்து எண்ணெய் எவ்வளோ டெய்லி எண்ணெய் எவ்வளோ? 1/2 கிலோ சர்க்கரை. 1/2 கிலோனா வந்து 5 கிலோ. சரி. எண்ணெய் எவ்வளோ வாங்குறீங்கம்மா? 30 நாளைக்கு 1 கிலோனா 6 லிட்டர் யூஸ் பண்ணுவீங்களா? ரைட். சரி. இப்போ கரண்ட் பில் மாதம் எவ்வளோ கட்டுறீங்க? 9,000. அம்மா ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் எவ்வளோ கரண்ட் பில் கட்டினீங்க? 400 ரூபா. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைல்ல? ரைட். தோராயமாக இந்த 5 வருஷத்தில் இந்த 5 வருஷம் உங்களுக்கான செலவு கணக்கு நான் சொல்லலை. நீங்கள் சொன்ன செலவு கணக்கு 5 ஆண்டு ஆட்சியில் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். எவ்வளோமா? வருஷத்துக்கு எவ்வளோ போச்சு? இந்த ஆட்சியில் வருஷத்துக்கு எவ்வளோ போச்சு? 2 லட்சம் ரூபா. உனக்கு வந்து மாதம் எவ்வளோ போச்சு? 20,000 ரூபா போச்சு. மாதம் உனக்கு கூடுதல் சுமை 20,000 ரூபா போச்சு. நான் சொல்லலை இதை, நீ சொன்ன கணக்கை வச்சு. நிம்மதியாக இருந்தோமா? அம்மா ஆட்சி காலத்தில் நிம்மதியாக இருந்தோமா? சராசரியா டெய்லி எத்தனை கிலோ அரிசி பயன்படுத்தும் வீட்டுக்கு? 2 கிலோனா அப்போ 25 கிலோ, 50 கிலோ மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு சமையல் எண்ணெய் ஒரு மாதத்துக்கு எத்தனை லிட்டர் வந்து வாங்குவீங்க? இவங்க சொன்ன விஷயம், இந்த 5 வருஷத்தில் சொத்து வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, வீட்டு வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, பால் ரேட் ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, கரண்ட் பில் ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, அரிசி விலை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, அத்தியாவசிய பொருள் காய்கறியிலிருந்து எதையுமே ஏற்ற மாட்டேன்னாங்க. சரியா? இந்த அம்மா சொன்ன தரவுகள், அவங்க சொன்ன, நான் சொல்லலை, நீங்க சொல்லலை, இவங்க சொன்ன தரவுகளை வச்சு இந்த அம்மாவுக்கு இந்த 5 வருஷத்துல 5 வருஷத்துல எவ்வளவு இழப்பீடு? 1,40,000. கரெக்டா? அப்போ வருஷம் எவ்வளவு இழப்பீடு அவங்களுக்கு? வருஷம் 1 லட்சம் அவங்களுக்கு வந்து நஷ்டம். வருஷத்துக்கு 1 லட்சம் நஷ்டம். ஆனா வருமானம் ஏறிச்சா, சொத்து வரி ஏறிச்சா, எதுவுமே கிடையாது. அம்மாவுடைய ஆட்சி திருப்பி வரட்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகட்டும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.